தலைமுறை காக்க 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த 100 நாளில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று சென்னை பகுதி வடக்கில் கும்மிடிப்பூண்டி, நம்முடைய கடைகோடி தெற்கில் கன்னியாகுமரி, கிழக்கிலே கும்பகோணம் நாகை பகுதி, மேற்கிலே கோவை திருப்பூர் பகுதி, அத்தனை பகுதிகளுக்கும் நடைபயணமாக சென்று மக்களை சந்தித்து விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள், பெண்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து பாட்டாளிகளிலும் நேரிலே சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அரசுக்கு எடுத்துச் சொல்லி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும், உங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் போராட வேண்டும், போராடினால்தான் உங்கள் உரிமைகள் கிடைக்கும் என்று மக்களை ஒன்று திரட்டி இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் என்னுடைய 100 நாள் நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். 4.5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு நரக வேதனையில் இருக்கிறது. ஆட்சி செய்ய தெரியாத திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நிர்வாகம் என்று என்னவென்று கூட தெரியாத ஸ்டாலின் அவர்கள், நினைத்து பாருங்கள், மிக மிக ஒரு மோசமான ஆட்சி. இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அதற்கு முக்கிய கட்டம், முக்கிய பொறுப்பு என்னுடைய சகோதரிகள் தமிழ்நாட்டுள்ள தாய்மார்களுக்கு தான் இருக்கிறது. அந்த வகையில இங்கே என்னை அன்போடு வரவேற்ற, ஆரவாரத்தோடு எழுச்சியோடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், இது பொதுக்கூட்டமா அல்ல மாநாடா? இதே இடத்திலே நான் பலமுறை பேசியிருக்கின்றேன். அப்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு இங்கே இந்த மேடையில் இருந்தார். ஆனால் இன்று அதைவிட கட்டுக்கிடங்கான கூட்டம் இங்கே வருகை தந்திருக்கிறது. குறிப்பாக என் தம்பிகளும், என் தங்கைகளும், என் சகோதரிகள், தாய்மார்கள்,